இன்றைய தியானம் கள்ளாமை. யாண்டும் எனக்குரிய பொருள் அண்ணலே நீ ஒருவனே. வேறு பொருளை நாடுவது களவு, உன்னையே நாடுவது கள்ளாமை. நல்ல அரசாங்கம் களவுக்கு இடம் தருவது இல்லை. இயற்கையின் ஆட்சி களவுக்கு ஏற்ற தண்டனையை ஓயாது விதிக்கிறது. உழைக்காது உண்பவன் கள்ளன், அவனுக்கு ஜீரணமின்மை என்ற தண்டனை வருகிறது. மிகைப்பட உண்பவன் கள்ளன், அஜீரணம் என்னும் தண்டனை அவனுக்கு வருகிறது. பயன்படாத பொருளை சேகரித்து அடைத்து வைத்திருப்பவர் மனம் குறுகுதல் என்னும் நஷ்டத்துக்கு ஆளாகின்றனர். கள்வார்க்கு தள்ளும் உயிர்நிலை கள்ளார்க்கு தள்ளாது புத்தேள் உலகு.